ஓம் சக்தி பராசக்தி ஆடிப்பூரத்து அம்மன் துணை. என் பிள்ளையே, இந்த அருள்வாக்கு உன் காதில் விழுந்திருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நீ மனதில் வைத்து யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் அந்த ஒரு வேண்டுதல் அம்மனுக்கு தெரியும். நீ இரவில் தனியாக அழுத கண்ணீர் அம்மனுக்கு தெரியும். உன்னை நம்பாமல் போனவர்களின் வார்த்தைகளால் உடைந்த உன் மனம் அம்மனுக்கு தெரியும். ஆனால் கேள் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் முடிவு என்று நினைக்காதே. சில கதவுகளை அம்மன் மூடுவது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உனக்கு தேவையில்லாத பாதையில் நீ செல்லாமல் இருக்கத்தான். இன்று ஆடிப்பூரம், அம்மனின் சக்தியை நினைத்து வழிபட வேண்டிய புனித நாள். இந்த நாளில் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள். இறைவனிடம் வேண்டும் போது, எனக்கு இதை கொடு என்று மட்டும் கேட்காதே. எனக்கு எது நல்லதோ அதை நீயே கொடு என்று கேள். ஏனென்றால் நீ கேட்பது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அம்மன் உனக்காக வைத்திருப்பது அதைவிட மிகப்பெரியதாக இருக்கலாம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக உனக்கு இறைவன் இல்லை என்று நினைக்காதே. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. சில நேரங்களில் அம்மன் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு முன்பு அதை பெறுவதற்கான மனவலிமையை உனக்குள் உருவாக்குகிறாள். அதனால்தான் இவ்வளவு சோதனைகள், அதனால்தான் இவ்வளவு கண்ணீர், அதனால்தான் இவ்வளவு காத்திருப்பு. ஆனால் இந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நீ இழந்த அமைதி மீண்டும் வரும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியம் நகரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மெதுவாக குறையும். உன் மனதில் இருந்த பயம் குறையும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய், அம்மனை நம்பு. உன் முயற்சியை விடாதே, தர்மத்தை விட்டுவிடாதே, யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாதே. நீ செய்யும் பூஜையை விட நீ செய்யும் நல்ல செயல்தான் அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு பசியானவருக்கு உணவு கொடுத்தால், ஒரு துன்பப்படுபவருக்கு ஆறுதல் சொன்னால், ஒரு முதியவருக்கு உதவி செய்தால், ஒரு உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால், அதுவும் அம்மனை வழிபடுவதுதான். என் பிள்ளையே, உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து தினமும் கோபப்படாதே. அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக அவர்களை மன்னித்துவிடு. மன்னிப்பது அவர்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல, உன் மனதை அந்த வலியிலிருந்து விடுவிப்பது. ஆடிப்போரும் நாளில் ஒரு தீபம் ஏற்றி அம்மனின் முன் அமைதியாக அமர்ந்து உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் சொல்லு. அழ வேண்டுமென்றால் அழு. உன் மனதை மறைக்காதே. அம்மனிடம் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கண்ணீரே உன் பிரார்த்தனையாகட்டும். உன் நம்பிக்கையே உன் பூஜையாகட்டும். உன் நல்ல செயல்களை உன் காணிக்கையாகட்டும். அம்மன் உன்னை கைவிட மாட்டாள். இன்று இந்த அருள் வாக்கை கேட்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் முடிந்து நிம்மதி வரட்டும். கண்ணீர் முடிந்து மகிழ்ச்சி வரட்டும். தடை முடிந்து வெற்றி வரட்டும். பயம் முடிந்து தைரியம் வரட்டும். இருள் முடிந்து ஒளி வரட்டும். உன் வீட்டில் அம்மனின் அருள் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஆடிப்பூரத்து அம்மன் உன்னை காக்கட்டும். உன் குடும்பத்தை காக்கட்டும். உன் வேண்டுதலை நிறைவேற்றட்டும். இப்போது மனதை ஒருமுகப்படுத்தி சொல்லுங்கள். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஆடிப்பூரத்து அம்மன் துணை.